For all the messages you sent for the song and பாட்டுக்கு போயிடுவோமா? போயிடலாமே, நாங்கள் காத்துட்டே இருக்கோம் அதுக்காக. Yes, sure. Yes, can we please have the track? அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ள வந்தார். இப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார். உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோட சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? அல்ல இல்லை சார் கேட்டது, அன்னைக்கு கேட்டது இல்லை இல்லை. நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வெளச்சேரி என்ன மால் அது ஃபினிக்ஸ் மாலில் பார்த்தேன். அதுதான் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்ட் அவரோட அதுக்கு பிறகு அவரோட சேர்ந்து இருந்தால் நான் 3 படம் கிட்டத்தட்ட 7 படங்களில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த 25 படங்களில் அதை நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னும் பல படங்களில் பயணிப்போம் நம்ம. அண்ட் நான் பல மேடைகளில் சொன்னதுதான். ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னார். விஜய் சார் வந்து தனி மனிதர் இல்லை, விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் அப்படின்னாரு. ஏன்னா அவரை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு உலகமே இருக்குது. தமிழ் சினிமாவில் அவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குது. உலகெங்கும் வந்து மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகராக விஜய் சார் அங்கே இருக்காருன்னா, விஜய் சாருடைய அப்பா எஸ்எஸ்சி சார் அறிமுகப்படுத்துகிற விஜய் ஆண்டனி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா, விஜய் சார் வந்து என்ன சொல்றது, ஒரு 500 கோடி 1000 கோடி பிசினஸ் பண்ண முடியும்னா, இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ராஜ்யத்துல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து படங்கள் அடுத்தடுத்து லான்ச் அப்படி போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படத்துலையும் வெற்றி மேல வெற்றி. 1.5 மினிட்க்கு அப்புறம் தான் 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவே என்ட்ரி கொடுக்குறீங்க. இந்த கட்ஸ் தெரியுது. இது யூஸ்வலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் இல்லை அப்படின்னு தெரியுது. நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து இந்த ட்ரெய்லர் பார்த்து நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ஆஃபீஸில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்ப்ரெஷனே பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா ரசிக்கிறாங்க தெரியுது. அப்புறம் முடிச்சோடனே எதுவும் பேசாமே இருக்காங்க. விஜய் ஆண்டனி படம் என்ன பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. யார் டைரக்டர் அப்படின்னாங்க. அருவி வாழ் அதான் அப்படின்னு போயிட்டாங்க. இந்த அதான் இருக்கா இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. இப்படி நிறையா மக்களுடைய மனசில் இந்த அதான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்த படம் அப்படி அருவியாகட்டும் வாழாகட்டும் ரெண்டுமே பெஞ்ச் மார்க் ஃபிலிம்ஸ். யூ ஆர் நாட் ஆர்டினரி டைரக்டர். டெஃபினெட்லி விளாட்ட படம். ஸோ பெருசாக எதிர்பார்க்குறேன். ட்ரெய்லரில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. சி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான். அது திரைப்படம் தனஞ்சயன் சார் சொன்னார், ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னாரு. அவர் ராஜா மட்டும் கிடையாது, அவருடைய சாம்ராஜ்யத்தில் அவர் வேலைக்காரனும் கூட. எல்லா விதமான வேலைகளையும் அவர் ஒருத்தர் மட்டுமே வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. அதனால வந்து ஒரு வேலைக்காரனுடைய பெயரும் அவருக்கு தெரியும். நான் ரொம்ப விஜய் ஆண்டனி சார் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னன்னா, நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது புது இயக்குனராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும். நல்ல கதை இருக்கா, விஜய் ஆண்டனியுடைய ஆஃபீஸ் கதை திறந்துருக்கும். ஸோ அப்படி ஒரு கேட்டை வந்து எப்படி சூப்பர் ஃபிலிம்ஸ் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சோ அப்படி ஒரு ஆஃபீஸா விஜய் ஆண்டனி சாருடைய ஆஃபீஸ் இருக்கு. அவருக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. சார், தங்களுக்கு தெரியாத ஏதும் இல்லை. அடுத்ததாக நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வள்ளிமயில் திரைப்படம் பற்றி ஏதாவது கொஞ்சம் லைட்டா அந்த திரைப்படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது. கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். அருண் பிரபு பற்றி நான் ரொம்ப பேசணும். ஏன்னா விஜய் ஆண்டனி சாருடைய ஃபங்க்ஷன் 25வது திரைப்படமாக வந்து கேப்டன் பிரபாகரன் 100வது திரைப்படம். நம்ம வந்து அந்த டயத்துல எல்லாம் 100வது திரைப்படம்ங்கிறது ஒவ்வொரு ஹீரோவுடைய மைல்கல்லாக இருக்கட்டும், 100வது நாளுங்கிறது பெரிய மைல்கல்லாக இருக்கும். இப்பெல்லாம் வந்து அந்த 100வது நாளுங்கிற போஸ்டர்லாம் நம்ம பார்க்க முடியாது. 25வது நாள் பிளாக் பஸ்டர். சார் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பிளாக் பஸ்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சாருடைய கான்ஃபிடன்ட். ஸோ இந்த 25வது திரைப்படம்ங்கிறதே 100வது நாளுக்கான அந்த உழைப்பு, 20 வருஷம் அவருடைய உழைப்பு தான் வந்து இந்த 25வது திரைப்படம்.
நிறைய ஹீரோக்களுக்கு அந்த 100வது திரைப்படம் ஓடாமல் போயிருக்கு. ஆனால் விஜய் ஆண்டனி சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு கிடைச்சி. அதே மாதிரி சக்தி திருமகன். ஆக்சுவலாக சாரோட நான் வந்து உத்தமபுத்திரன் பண்ணேன் 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காரு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமாவில் அந்த மாதிரி இருக்கிறது. உருவம் மட்டும் இல்லை, உள்ளமும் அப்படியே தான் இருக்குது. திடீர்னு ஃபோன் பண்ணுவார். தனுஷ் சார் மாதிரி தான் திடீர்னு ஃபோன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இந்த படத்தில் எந்த சாங் வருதுன்னு கேட்டு அப்படி வச்சுருவார் ஃபோன். அந்த மாதிரி தான் வரும். சார் எடுத்து என்ன படம் பண்ணுறீங்க இல்லையா? சசி கூட மறந்துருப்பார். அவரோட முதல் படம் ஐ மீன் உங்கள் காம்பினேஷனில் டிஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு முதல் படம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. ஜெமினி ஃபிலிம்ஸ்லேருந்து நினைத்தாலே நிற்கும். அப்போ எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து சசி மியூசிக் சென்ஸ் தெரியும் எனக்கு. ஸோ நான் சசிகிட்ட அப்பப்போ பேசும்போது சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை சொன்னார், ஜஸ்ட் விஜய் ஆண்டனி போய் பாருங்கள், மீட் பண்ணுங்கன்னு. போய் மீட் பண்ண பெரிய பிளானிங்கும் நாங்கள் பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்படியே போவோம், போயிட்டு டக்குன்னு ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். மியூசிக் பற்றி பேசுறது கம்மியாக தான் இருக்கும். பட் மோரோவியா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அந்த இது தான் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி திடீர்னு ஒரு 2வது படம் போயிட்டு இருக்கும்போது ஹரிதாஸ் அந்த படம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குமார் எனக்கு ஒரு சின்ன இது யுவனிபதி பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன். ஸோ ஐ திங்க் நான் தான் முதல்ல அந்த ப்ளூ ஷர்ட் போட்டு அந்த இதில் எடுத்துன்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப நாள் வச்சுருந்தார். அது பட் குமார் எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னாரு. எடுப்போம் விஜய் அப்படின்னு ஈஸியாக போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த அண்ணா சேவர் கரெக்டாக போகும்போது சொல்கிறாரு, குமார் நான் நடிக்க போகிறேன் படத்தில் அப்படின்னாரு. என்ன இது 2வது சர்ப்ரைஸ் பெருசாக இருக்கே அப்படின்னு. பட் அந்த டைமில் நான் அவரை பயங்கரமாக எவ்வளோ அவரை பிடிச்சி டிஸ்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணக்கூடாது. ஏன்னா இவ்வளோ இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ எனக்கு ஆக்சுவலாக இந்த சாங் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் எப்படி நான் மிஸ் பண்ண முடியும்? மற்றவங்க எல்லோரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துட்டேன்ல அது எல்லாமே. ஸோ அதனால தான் நான் வந்து அவ்வளோ இது பண்ணேன். பட் அதை மீறி வந்து அடித்து வந்து தூள் கிளப்பி இந்த இடத்துல நிற்கிறாரு. அது உண்மையிலே ஒரு பெரிய கட்ஸ் தான் விஜய். அதுக்கு உங்களோட பெரிய இன்னொரு சப்போர்ட் பாசிட்டிவ் எனர்ஜி சார் சொன்ன மாதிரி. அண்ட் இது ஒரு 25th ஃபிலிம் அப்படிங்கிறது 25 படங்கள் ஆயிடுச்சு சார். அடுத்த பிளாக் பஸ்டர் ரெடி சார். விஜய் சார் வந்து எப்பவுமே எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான். நான் வந்து நான் தூங்கவே மாட்டாரு. நான் அவர்கிட்ட கேள்வியாகவே கேட்டிருக்கேன், சார் நீங்கள் ஏன் தூங்க மாட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு. ஸோ சார் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெய்லரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம் சார். ஆக்சுவலி அருண் உங்களோட பெரிய ஃபேன் நானே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் எங்களுக்காக சொல்லணும். எல்லாருமே வந்து உங்களுடைய பயணம் வித் விஜய் ஆண்டனி சார் ஒரு வரையில் அழகாக சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? சாருக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரியில் நான் வந்திருக்கேன். அதில் வந்து என்னை டைரக்டராக அந்த பொசிஷன் கொண்டு வந்தது சார் தான். அதுக்கு சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ இருக்க டைமில் வந்துட்டு 25 இயர்ஸ் ஒரு படம் ஓடுறதுன்றது பெரிய சக்ஸஸ். அதில் ஒரு ஹீரோ 25th படம் பண்ணுறாருன்றது உண்மையிலே பெரிய சக்ஸஸ். அது ரொம்ப சூப்பர் சார். நான் ஃபஸ்ட்டு ஆனால் சாரிட்ட என்னென்னா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஸ்டார்ட் பண்ணுவார். மியூசிக் அது அதே மாதிரி சொல்லும்போது எனக்கு ஸ்டார்டிங்லாம் மியூசிக்கே தெரியாது சார் அப்படின்னுவார். ஆனால் பார்த்தோன்னாக்கா ஒரு மண்டையில் சுருன்னு வரும், அந்த பாட்டு இட்டு கொடுப்பாரு. ஸோ எல்லா விஷயத்தையுமே கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக செய்வார். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிது சார். உங்ககிட்ட ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க் அது எல்லாருக்குமே தெரியும். உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்ககிட்ட வந்து கற்றுப்பாங்க. ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்க. விஜய் ஆண்டனி பேசுகிறேன் சார். எப்படி இருக்கீங்க சார்? அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விஜய் ஆண்டனி சார்கிட்ட பேசுகிறேன். அப்புறம் ரொம்ப டவுனில் இருந்தேன். படம் ரிலீஸ் ஆச்சு, ஊரே புகழ்னாலுமே சென்சார் சிக்கல், கமர்ஷியல் திங்ஸ் அதில் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்கும்போது அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணதும் இல்லை, பேசுனதும் கிடையாது. ஸோ ஒரு கிரியேட்டிவ் தான், ஒரு சினிமா தான் எங்கள் 2 பேரையுமே இணைச்சிது. அந்த இடத்துல வந்து அவர் எனக்கு படம் பண்ணு, எனக்கு கதை சொல்லு, அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணல. அவர் வந்து ஒரு படம் பார்க்குறாரு, அந்த படம் பிடிச்சிருக்கு, அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய டைரக்டர்ஸ்க்கு அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு 2-3 படம் ஹிட்டு கொடுத்துட்டா கூட ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு டைரக்டரோ வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்கள இல்லை வளரணும்னு நினைக்கிறவங்கள தூக்கி விடணும்னு நினைச்சாலும் இங்க இருக்க வியாபார சிக்கல் வந்து அவங்கள வந்து இந்த டைப் பண்ணிட்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது
எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருமையாக நான் சொல்லுவேன், விஜய் ஆண்டனி சார் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாலேயே ஒருத்தவன் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லை ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நல்ல கதை இருந்தால் அவர் அடுத்த கட்டத்தை கூட்டு போகிறதுக்கு விஜய் ஆண்டனி சார் மாதிரி ஒருத்தவர் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மார்க்கெட்டோட பண்ணிட்டு அவரோட ஒர்க் பண்ணி அவரோட ஃபைனலாக இருக்குன்றது எனக்கு ரொம்ப சரியான மொமெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்களோட படம் பண்ணது. என்னன்னா சாரோட 25th ஃபிலிமில் ரசிகர் மன்றமே இல்லாத ஒரு ஹீரோ வந்து சார் தான். ஆக்சுவலாக 25வது படம். ஆனால் இந்த விஷயமே பெரிய எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சார் ஒர்க் பண்ணது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அதுதான் அவரோட படத்தோட ரிஃப்ளெக்ஷனுமே இருக்குது. நான் அருணுக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். ஏன்னா நான் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஷூட்டுக்கு அருண் படம் முடிச்சு நான் ஷூட் போகிறேன், எனக்கு ஹீரோ ஹேண்டில் பண்ணணும் எப்படின்னு அருண் தான் நிறைய டிப்ஸ் தான் கொடுத்தா சார். படத்தை நான் பிளான் பண்ணவே முடிச்சதுக்கு காரணம் வந்து சார் தான் முழுக்க. நான் அவர் சப்போர்ட் தான். ஏன்னா நான் ரொம்ப கரெக்டாக எப்படி நான் இருக்கானா, ஆனால் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. இப்போ தான் ஓகே ஃபேமிலி அப்படின்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சரி இதெல்லாம் நம்ம பண்ணணும், இப்படி ஒரு ஹியூமனாக இருக்கணும், அப்படி ஒரு ஹியூமனாக இருக்கும்போது இதெல்லாம் யாரோ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா அது சாராக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் உள்ள, நல்ல ஹேபிட்ஸ் உள்ள ஒரு 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 ஹீரோ. சார் தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணுன்றதை நிறைய உங்ககிட்ட இருந்து உங்களோட கற்றுக்கிட்டேன், நீங்கள் சொல்லிக் கொடுக்காம. இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். டீசர்லேருந்தே எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக எப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்பை தூண்டிக்கிட்டே இருக்கு. ட்ரெய்லரும் அதே மாதிரி தான் தூண்டிட்டு இருக்கு. அருண் பிரபு சார், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நேரில் சொன்ன மாதிரி நான் சென்னையில் இருக்க எல்லா தேட்டர்லையும் அருவி பார்த்துருக்கேன் சார். உங்கள் படத்தை ஒவ்வொரு தேட்டர்லையும் ஆடியன்ஸோட போய் உட்காந்து படம் பார்த்தேன். அவ்வளோ பிடிச்ச படம். சக்தி திருமணம் அதே மாதிரி எல்லா தேட்டர்லையும் நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். அந்த படத்துக்காக நாங்களுமே காத்துட்டு அன்டைட்டிலாக இருக்கு. சீக்கிரம் டைட்டிலும் நீங்கள் வெளில சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பருதி அவர்களே, ரொம்ப நாட்களாக நீங்கள் விஜய் ஆண்டனி சாரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஆரம்பிச்சதுல எனக்கு சார் பயங்கரமான இன்னசென்ட்டுங்கிறது தான் எனக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருந்தது. வெளியிலேருந்து பார்க்கும்போது அவரோட இன்டெலெக்சுவல் மாதிரி நமக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு. அவர் உள்ள போனால் பயங்கர இன்னசென்ட்டாக இருக்காரு. பயங்கர சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எக்ஸைட் ஆவார். இப்போ சமீபம் பூக்கி பட பூஜை நடந்தது. தேங்காய் உடைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. தேங்காயில் டீம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பூக்கி சிம்பிள் வச்சிருப்போம் இல்லையா, அதை உள்ள போட்டு வச்சுட்டு கொடுத்துட்டாங்க. இவர் தெரியாது, இவர் அந்த தேங்காயை உடைச்சிட்டாரு. உடச்சோடனே உள்ளேருந்து எப்பா உள்ளேருந்து இதை விழுதுப்பா அப்படின்னு அது ரெக்கார்ட்லேயே இருக்கும். இது எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பா இதான்ப்பா பூக்கி அப்படின்னாரு. அப்புறம் ரசிக்கிட்டேன். எனக்கு சார் அது இல்லை பூக்கி, நீங்கள் தான் பூக்கி அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது. எனக்கு அவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துக்கு எக்ஸைட் ஆவார். எனக்கு நிறைய ரீல்ஸ் அனுப்புவார். அந்த அந்த ஃபேஸ் தெரியல மற்றவங்க பார்த்துட்டாங்களான்னு. அப்புறம் ரொம்ப நம்மகிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன அதே நேரத்தில் நான் கவர் பண்ணணும்னு நினைச்ச நிறைய விஷயங்கள், எனக்கு மட்டும் தெரியும்னு நினைச்ச நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த அரங்கில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் அதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அப்போ விஜய் ஆண்டனி எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காரு, அவர் என்ன ஹைட்டை ரீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் பேசுறதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முதல் காரணம் விஜய் ஆண்டனி. ஸோ எங்களுக்குள்ள நட்பு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு, அதுதான் விஜய் ஆண்டனி. அந்த அடுத்தது தான் சக்தி திருமகன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அமெரிக்காவுக்கு கரண்ட் போச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு கால் பண்ணுவாங்க. இன்னைக்கு 25 திரைப்படங்களை நிறைவு பண்ணியிருக்காங்கன்னா அது சாதாரண சாதனை இல்லை, நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா விஜய் ஆண்டனியுடைய உழைப்பு மட்டுமே.
அவரை பொறுத்த வரைக்கும் நன்றி. அவங்களாவது கை தட்டினாங்க அதுக்காக. ஏன்னா ஒருத்தரை பாராட்டும் போது நீங்கள் கை தட்டுறது என்னென்னா என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை, யாரை நான் பாராட்டுகிறேனோ அவர் அது உரியவர் அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான். அப்போவாது கை தட்டணுமா இல்லையா சார்? அவங்க வந்ததுலேருந்து கை தட்டிட்டு மட்டும்தான் சார் இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பல இசையமைப்பாளர்கிட்ட இசையை கற்றுக்கிட்டு வரல, இசையமைப்பாளர் ஆனார். நடிப்பு பயிற்சிக்கெல்லாம் போய் நடிகரான ஆனால் நடிகரானார். இது மீடியா இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ப்ரெஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை. இந்த விழாவோட ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார், குட் ஈவினிங் சார். டைரக்டர் அருண் பிரபு சார், உங்களை பற்றி வந்து சார் வந்து இன்டர்வியூவில் சொன்னப்போ தான் நான் உங்களை பற்றி கேட்டிருக்கேன், நான் உங்களை பார்த்ததில்லை, இங்கே தான் பார்க்குறேன். சார் வந்து உங்களை பயங்கரமாக ரசிப்பார், அந்த இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் உண்மையிலே நீங்கள் அப்படி தான் சார் நடந்துக்கிறீங்க. அண்ட் அடுத்தது வந்து சக்தி திருமகன் பற்றி பேச வரேன். இந்த டைட்டில் வந்து யார் டிசைட் பண்ணாங்க சார்? நீங்கள் தான் பண்ணீங்களா? சூப்பர் சார். அது ஆக்சுவலி வந்துட்டு சக்தி திருமகன் வந்து ஆப்டான வேர்ட் வந்து படம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஃபார் தட் இந்த அதில் எனக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அண்ணாதுரையில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் கேர்லாக நான் உங்களுக்கு சொல்லணும். September 19th என் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. And Vijay Anthony sir for giving me the opportunity. And thanks for press. நீங்க வந்தீங்க, ரொம்ப நன்றி. In the platform, in the media, in the avenue, ரொம்ப நன்றி. ரோல் பத்தி அவ்வளோ சொல்ல மாட்டேன். I'm going to keep that secret. But one of the big events was Arun Prabhu sir when he called me. சித்ரா சார் இப்போ தான் மென்ஷன் பண்ணாங்க, அவங்க எங்கே இருக்காங்க. அவரோட இன்டர்வியூ தான் the whole thing started. I did an interview with Chitra sir. After 42 years, நான் வந்து சென்னைக்கு வந்தேன். I was meeting with Bharat Raja sir. அதை பற்றி இந்த இன்டர்வியூ பண்ணும்போது I think Arun sir saw that interview and phone பண்ணாரு. So 42 years later, I'm back in front of the camera. US உட்காந்துட்டு இருந்தேன். I'm a risk manager for banking. phone பண்ணி சொன்னாரு. Vijay Anthony sir kindly gave me the opportunity. So thank you very much. I'll stop right there. Thank you so much. Aditi, என்னோட இங்கிலீஷ் ப்ரொஃபஸரை மீட் பண்ண மாதிரி எனக்கு க்ளவுட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியாது அது. நான் இந்த படம் இந்த ஷூட்டிங் நடந்துருக்கும்போது மார்கன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது மார்கன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது லாயர், அந்த படமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது இப்போ இன்றைக்கி ஒரு படம் 100 சாமி ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பூக்கின்னு ஒரு படம். இது எல்லாத்துக்குமே இவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நாங்கள் சிங்கப்பூர் போகும்போது தான் பார்த்தோம். அவர் தந்தை சர்ச்ச மாதிரி ஃப்ளைட்டில் நானும் பார்த்தேன். அவர் கம்ப்யூட்டர் வச்சுட்டு நைட்டு நாங்கள் லைட்டாக தூங்கிட்டோம். திருப்பி வந்தால் கம்ப்யூட்டர்லேயே இருந்தார். என்னென்னா க்ளவுடில் ஒர்க் பண்ணுறாரு நாங்கள். அப்புறம் விடிய காலையில் ஃப்ளைட்டு க்ளவுடுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போதே பார்த்தேன், விவேக் சார் சொன்ன மாதிரி க்ளவுடில் ஒர்க் பண்ணுறேன். அந்த பைலட் கூட தூங்குவார், அவர் தூங்க மாட்டார் சார். தூங்கல, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தார். ஆமாம், வந்துட்டு இப்போ ஃபுல்லாக அது உண்மையிலுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும், நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வு. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட அதிகமாக லேப்டாப் ஒர்க் பண்ணது இவராக தான் இருப்பார். நீங்கள் இறங்கணும்னா லேப்டாப் வாங்கிட்டீங்களா சார்? நம்ம ஸ்டீவ் ஜாப்லெஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் விஜயாண்டனி சார். இவர் அருண் சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஒரு ஃபோனில் தான் கால் பண்ணாங்க. சார் ஒரு படம் ஒன்று இருக்குது, கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் தான், சீரியஸ் இன் சென்ஸ் காமெடி இருக்காது, விஜயாண்டனி கூட ட்ராவல் பண்ணோம்னாங்க. அதே மாதிரி அது சொல்லிட்டு சார் கதை மட்டும் யார்கிட்டயும் சொல்லாது, ரிவீல் பண்ண வேணாம் சார். இல்லை சார் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். அப்புறம் ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு. நடுவில் சொல்லுவார், சார் கொஞ்சம் இதை மாதிரி படம் வேறு கேரக்டர் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், பட் கதை மட்டும் சொல்லாதீங்கன்னாங்க. சரிங்க சார். லாஸ்ட் டேவும் சொன்னார், பட் இது வரைக்கும் எனக்கு கதை சொல்லவே இல்லை. எஸ் சார், ரெண்டு வாட்டி அவர் ட்ரை பண்ணார். அப்புறம் நான் போகும்போது அவர் லொக்கேஷன் பார்க்க போயிட்டார். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். சூப்பர். அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி விஜயாண்டனி சார். இல்லை, நான் வந்து மிடில் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஒரு ஒன்று ஃபர்ஸ்ட் பெஞ்சாக இருக்கணும், இல்லை லாஸ்ட் பெஞ்சாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க வந்து டாக்டர் ஆகிடுவாங்க,
லாஸ்ட் பெஞ்ச் படிச்சவங்க அந்த டாக்டர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆகிடுவாங்க. நடுவில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோ வாழ்க வளமுடன். ஆக்சுவலி விஜய் ஆண்டனி வி ஃபார் விக்டரி சொல்லலாம், வெற்றி சொல்லலாம். அண்ட் அருண் பிரபு ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த காம்பினேஷன் இட்ஸ் ரியலி ஸோ சர்ப்ரைசிங். எப்போதும் அதே மாதிரி சார் சக்தி சார் அருண் பிரபு சார், நான் வந்து உங்களோட எத்தனையோ தருணங்களில் பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் நான் மொதல் வாட்டி படம் பார்த்து சார் என்ன சார் பண்ணியிருக்கீங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டேன். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல, நான் கேட்டது இருந்துச்சு. என்னுடைய நல்ல படம் நல்லா இருக்குன்றானா நல்லா இல்லைன்றானா என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கேட்டு போனேன். எனக்கு ஏன்னா சார் வந்து ரொம்ப அமைதியானவர். நீங்கள் பேசுறீங்க பார்க்க மாட்டீங்க, கத்தி பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு மனுஷன். அந்த ஃபயர்லாம் சுத்தமாக இல்லை, ரொம்ப அமைதியான ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆள் மட்டும் கொடுத்தாரு அப்படின்ற போது எனக்கு மைண்டே கொஞ்சம் மாதிரி வெடிச்சது ஒரு செகண்ட். ஆமாம், ஏதோ ஒன்று ஆச்சு மண்டே. அண்ட் அதுக்கு வந்து உங்கள் பின்னாடி இருக்கிற டீம் ஷலி சார் அண்ட் என்டையர் எடிட் டீம். அவர் ஒரு ரூம் வச்சுருப்பார் நம்ம ஆஃபீஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமு. அந்த ரூமுக்கு வெளியே வந்து எல்லோரும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்கும், ஆக்டிவாக. ஆனால் அந்த ரூமுக்குள்ளே போகும்போதே ஏதோ ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். 5 பேர் அந்த ரூமுக்குள்ளே போனாலே 10 கண்கள் உங்களை பார்க்கும். இவன் யாரா தேவையில்லாம நம்ம இடத்துக்குள்ள வரான், நம்ம ஆசிரமத்துக்குள்ள என்ட்ரா நம்ம ஆசிரமம் 10 கண் அப்படியே பார்க்கும். சரி, ஓகே, அந்த இடத்த புரிஞ்சுட்டு நான் வெளியே வருவேன். பட் ஜென்ரலாகவே சார் உங்கள் அருவி வாழ் இந்த 2 படத்துக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அருவி படத்தை நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தேன், வாழ் படத்தை வந்து நான் போன வருஷம் பார்த்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மண்டை கொளார் பண்ணி விட்டுருச்சு அந்த 2 படமும் இன்னும் நல்ல விதத்தில். அண்ட் ஐம் ரியலி கிளாட் தட் இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் வந்துருக்கு. அண்ட் அதே மாதிரி விஜயாண்டி சார் பற்றி சொல்லணும்னா பேசலாமா? ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் ரொம்ப புதுசு. ஒரு 5 வருஷமாக தான் நான் இருக்கேன். அதுவும் சார் கூட வேலை செஞ்சு ஒரு ஐடியா ஆரம்பிச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்ல இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்குறேன். எத்தனை பேர் ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற லைஃப் டீம் பீப்புள் எல்லாருக்கும் பேடாக செட்டில் பண்ணுறதுக்கு போகிறது வந்து ஒரு படத்தை கொண்டு வரது ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்ற விஷயம் நான் இப்போ ஆஃப்லைனில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது சரி, ஓகே, ரொம்ப ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் போல இருக்குது, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் உள்ளே வந்து பின்னாடி பார்க்கும்போது தான் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கல, எத்தனை பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அப்படிப்பட்ட அத்தனை பேர் அத்தனை படங்களை கஷ்டப்பட்டும் அது வெளியே வராமல் இல்லை ஒழுங்காக அது மக்கள்கிட்ட போய் சேராமல் இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சென்னை எப்பவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். திஸ் இஸ் பின் த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை. சக்தி திருமகன் என்னோட ஃபர்ஸ்ட் படம், இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் அண்ட் ஐ எம் so happy. Thank you so much Vijay sir and Arun sir for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for better team, such a great and talented and dedication, passionate team to work with. So I'm so grateful. And what to say about Marudu song? Bijit, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik for writing such beautiful lyrics. Marudu is going to be my ringtone for next many years. Narendra sir, thank you so much for supporting this film. I'm so lucky, Shashi sir, that I got to meet you. Pichikaran has so many fans in 10 வருஷமான மனசுக்குள்ள திருக்கி வச்ச ஒரு விஷயம் இது. விஜய் சார் 25 years ஆயிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி இது. ஒவ்வொரு காஸ்டும் க்ரூவும் வருஷங்களால் பில்ட் பண்ணி அவர் எக்ஸ்பர்டீஸ் கிராஃப்ட் பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிராஃப்ட். ஷெல்லி சார் ஆயாலும் எவ்ரி சிங்கிள் ஏடி, மற்ற ஏடிஸ் உன் லைட்டிங் உன் கேரவான் ஆன வரை. So every single person in this room is more deserving to stand on the stage than me. I want to acknowledge that, and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank you so much. Thank you. Rani, what do you have to say?
எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப 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 நன்றி படுறேன். நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்டாக மதிச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். விஜய் சார், உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு. உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணியிருக்கு, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட 25th படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அருண் சார், உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றியா வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய பெரிய வாழ்த்துக்கள் என்ன சொன்னாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு 3 பேர் தான் முக்கியமான காரணம். ஒன்று வந்து ஷெல்லி, கிளாப், நம்ம வந்து விஜயாண்டனி சார், இன்னொன்று வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார். படத்தில் வேலை பார்த்த முக்கியமாக டைரக்ஷன் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அவங்களோட ஃபேமிலிஸ் நீங்கள் எல்லாருக்குமே நன்றி. 19th வந்து பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும், பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நிச்சயமா சார், நீங்க இவ்வளவு சுருக்கமாக பேசுங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலேயே நாங்க பல கேள்விகள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இல்ல சார், அப்படி பதட்டப்படாது, நீங்க பதட்டமாக்கி எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக்குது. பட் இதுக்கு முன்னாடி உங்களுடைய படம் அருவியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். வாழ் நாங்க பார்த்துருந்தோம், அது ஒரு ஜான்ரால இருந்தது. இப்ப சக்தி திருமகன் படத்துல நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு போட்டிருந்தீங்க. நியோ பொலிட்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் தட் டு யூ. இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் படம். இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் படம், ஒரு ரெலவெண்டான படம் நினச்சேன். என்ன எதிர்பார்க்கலாம் படத்துல? படம் விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்போட வந்தீங்கனாலும் படம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கேட்டாலும் ஒரு வரையில தான் பதில் சொல்லுவார். இல்ல பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ விஜயாண்டனி சார் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்கு. சில நேரம் டப்பிங் இவரே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். பட் சார், இந்த படத்துல வந்து விஜயாண்டனி சார் வந்து ஒரு ஹீரோவாக பணியாற்றி இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த 3 வெர்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெர்ஷன் என்ன? அண்ட் ஒவ்வொரு வெர்ஷன் பத்தியும் நீங்க ரசிச்ச விஷயத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சார் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நான் வந்து உங்களை ஒரு புள்ள தச்சு மாதிரி பார்த்துப்பேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வரும், எல்லாமே வந்து இங்கே ஒரு டைரக்டர் ஸ்காலர் தான் இருக்கும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ த்ரூ அவுட் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ சார். 25 படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னால் இப்போவும் நம்ப முடியல. இப்போ தான் ஜீவா சங்கரோட டைரக்ஷனில் நான் படம் ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. நேற்று சட்டுன்னு பார்த்தா 25 படம். ஆக்சுவலி இந்த 25 படத்தோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீரோ நடித்த படத்தெலாம் சேர்க்கல. அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாலையை பார்த்துருக்கீங்களா? நான் ப்ரொஃபஸர் ஆக்ட் பண்ணியிருப்பேன்ல, பார்த்துருக்கீங்கல்ல? ஆமாம். அந்த படம் ஆர்ட் ஸ்டுடியோவில் அப்பியர் பண்ணது, சாந்தோன் படத்தில் நான் கெஸ்ட் ரோல் பண்ணது, சின்ன சின்ன படங்களில் நடித்த கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்த்து 25 கவுண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து ஒரு 20-19 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் எல்லா படமும் சேர்த்து 25 படமாக ஆயிடுச்சு. ஆமாம். அது 25வது படம் வந்து உங்கள் படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கனவுல கூட நினச்சி பார்க்கல. அதான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி உங்க கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவின்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாழும் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலாக அருண் பிரபு கிட்டேருந்து உங்களை பார்க்கணும் சார், உங்களோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சத்தியமாக நம்பவே இல்லை பிரபு, நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு. விஜய் தேவரகொண்டா சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மச்சான் நான் வரேன் மச்சான்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன், இல்லை அந்த கதை மேட்ச் ஆகுன்ற மாதிரி உங்கள் பதிலெலாம் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை விஜய் தேவரகொண்ட அவருக்கு போடுற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிங்களோன்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் கதை சொன்ன விதம், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மனச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேறு லெவல் பட்ஜெட். இந்த படத்தெல்லாம் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்குறது அருண் பிரபுவாச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு வழியில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்டு முடித்தேன். எனக்கு கதை புரியல.
ஏன்னா ஃபுல்லாக அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது. சரி ஏதோ வருண் பிரபு தானே சொல்கிறாரு, கண்டிப்பாக அறிவியல் நிறைய அரசியல் பேசியிருப்பாரு, மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம். பொருள் செலவு ரொம்ப அதிகம், கருத்துக்களும் வேற வேற லெவலில் தெரிக்குது. ஓகே ஓகேவா? இப்போ வேற மைக் மாத்திரலாமா? இது ஓகேவா? ஏதோ கேபிள் கட்டா இருக்கு போட்டு பாருங்க. ஓகேவா? இப்பதான் வரல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தே வரலையா? இப்போ 1 2 3 1. ஓகே, அது மட்டும் கொஞ்சம் சரி. கேபிள் வரலையா? 1 2 1 2 வருதுங்களா? 1 1 1 2 1 2. ஹலோ. புரியல இது என்ன சொல்ல வரான்னு தெரியல. சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, எதுவும் குறியீடு இதாக வச்சுருக்காரா படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டைரெக்டாக சொல்லியிருக்காரு. நேராக தெரிக்குது உங்கள் நிலைமை என்ன ஆகும் தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்ம்குள்ள இருக்கு பிரபு, ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும், இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டைரக்டர் எவ்வளோ முழு முதல் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை அப்புறம் 4th இயரில் இது ஆக்சுவலாக 4 வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பெருமை மிக படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். இந்த வெற்றி எனக்கு கொடுக்கப்படுது தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக ஒரு கண் நீங்கள் தான், இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண். ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல. அவங்க சார் சொன்ன மாதிரி குசுன்னு பேசிப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. வேற லெவல் காம்பினேஷன் நீங்கள் 2 பேருமே. கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில் இன்னொரு படமும் தயாரிட்டு இருக்கு, நம்ம கம்பெனியில் பண்ண போகிறோம். அதை பற்றி நான் அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மகாராஷ்டிராலேருந்து 1, கேரளாலேருந்து 1ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்துருக்காங்க. சார் எப்படி சார் அது ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள்? உங்களுடைய படத்தில் மட்டும் தான் சார் இப்போ 2